அன்பும் பண்பும் கொண்ட தைரியசாலிகளான கன்னி ராசிக்காரவங்களே, உங்க கண்ணியத்தை விட்டு கொடுக்காதவங்களே, அவங்களுக்கு வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கடவுள் எல்லா வளங்களையும் வழங்குறதுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். நீங்க இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற காணொலி உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓகேங்களா? தெளிவான சிந்தனையும் கண்ணியத்தையும் கட்டுப்பாட்டைக்கும் பேர் போனவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரவங்க. கன்னி ராசிக்காரவங்க அத்தனையும் நல்லதே செய்வாங்க. சிறியவர்களா இருந்தானே, பெரியவர்களா இருந்தானே, ஆண்களா இருந்தா பெண்களா இருந்தானே, கன்னிராசிக்காரவங்க அனைத்து பேரும் இப்ப வீட்டுல சின்ன பையனா, ஒரு பையன், குட்டி பையன் இல்ல குட்டி பொண்ணு கன்னிராசிக்காரவங்களா இருக்காங்கன்னா அவங்க கூட மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய தாராள மனக்குணவங்க கன்னிராசிக்காரவங்க. இந்த நம்ம விளையாண்டுட்டு இருக்கேன், இந்த பொம்மையை நீ வச்சுக்கோ, அக்கா தம்பி இந்த மாதிரி இருக்காங்கன்னா நீ வச்சுக்கோ, நான் வேணா வேற வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்காக யாரும் விட்டு கொடுக்குற அளவுக்கு, அதாவது அவங்க அந்த வயசு அந்தந்த வயசுக்குரிய விட்டு கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி கொடுக்கக்கூடியவங்க. ஆனா இவங்களுக்கு ஒருத்தரும் இதுவரையில என்ன செஞ்சிருக்கு, படத்துல சொல்ற டயலாக் மாதிரி தான், கம்பெனி இதுவரையில என்ன செஞ்சிருக்கு, ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரிதான் ஒருத்தரும் ஒன்னும் செஞ்சது கிடையாது. ஓகேங்களா? இந்த காலகட்டத்துல நம்ம எப்படி தெளிவா இருக்கணும், நல்லதே நடக்கணும், நல்லதே செய்யணும் அப்படின்னு திறமையான குணம் கொண்ட கன்னிராசி அவர்களே, உங்களுக்கு நவகிரகங்களின் மாற்றமும் உங்க ராசிநாதனும் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத, நம்ம நல்ல மாற்றத்தை எப்படி இந்த பலன்களை தரப்போறாங்க, அந்த பலன்களை எவ்வாறு நம்ம கையாள வேண்டும், அந்த பலன்களை நம்ம முழுமையா பெறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சமா கவலையா இருந்திருக்கும், நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு அதிகமா கொண்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு தேவையில்லாத பஞ்சாயத்து, தேவையில்லாத போக்குவரத்து செலவு, தேவையில்லாத உடல்நிலை குறைவு, தேவையில்லாத வாக்குவாதங்கள், அப்புறம் நம்ம சும்மாதான் இருப்போம், வா சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு இருப்பாங்க. இந்த பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கும் இந்த கிரகநிலை மாற்றம். இந்த கிரகநிலை மாற்றம் இப்ப உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகுது, நல்ல பலன்களை தான் தரப்போகுதுங்க. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா அதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? கன்னி ராசியின் ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா புத்திசாலியத்துக்கு சொந்தக்காரனான புதன் பகவான். உங்களுக்கு நல்லாதான் கொடுக்க போறாருங்க. புதன் பகவான் உங்களுக்கு புத்திசாலி, அதாவது சிந்தனையில தெளிவை கொடுக்கிறார். சிந்தனையில தெளிவை கொடுத்துட்டாவே நம்ம அதாவது புத்திசாலித்தனத்துக்கு பேர் போனவங்க, நல்லவங்க, கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் மிக்கவங்க. இதுல சிந்திச்சு செயல்பட்டு இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இவங்களுக்கு தான் கொடுக்க கூடாது, இவங்க கிட்ட இவங்க செஞ்சோம்னா இவங்க நம்ம